இயேசுவே நல்ல மேய்ப்பர் என்று சொல்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். யோவான் 3:34 தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். வேதத்தில் உள்ள சத்தியங்கள் நமக்கு எளிதில் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். ஆனால் அதிலுள்ள முக்கியமான கருத்து என்னவென்றால், நாம் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படியாகவே இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் நமக்காக இவ்வுலகத்திற்கு அனுப்பினார். உலகில் வாழும் ஒவ்வொரு நாளும் நாம் எப்படி பேச வேண்டும், நடக்க வேண்டும் என்று அவருடைய வார்த்தைகள் நம்மை வழிநடத்தி செல்லுகின்றது. அவருடைய கிருபையும் சத்தியம் நிறைந்த வார்த்தைகளின்படி செய்கிறவன் இருளை விட்டு விலகி ஒளியில் வாழ முடியும். நாம் எப்பொழுதாவது தவறு செய்யும் போது கூட அவருடைய வார்த்தை கண்டித்து உணர்த்துகிறது. தேவனால் அனுப்பப்பட்டவர் இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தைகளையே பேசுகின்றார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் தீர்க்கதரிசிகள் முக்கியமான முடிவுகள் எடுக்கவோ அல்லது கண்டித்து உணர்த்தவோ வருங்காலத்தை குறித்து எச்சரிக்கவும் தேவனுடைய வாயாக தீர்க்கதரிசிகள் செயல்பட்டனர். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய எதிர்காலம் எல்லாமே தெரியும். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை மாற்றிவிடும். அவருடைய வார்த்தை நாம் நம்முடைய வாயில் வைத்து பேசும்போது நிச்சயமாக அது தன்னுடைய வேலையை செய்யாமல் திரும்பாது. தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். அந்த சத்திய ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். அவரே நம்மை நித்தமும் போதித்து நடத்துகின்றார். மகா வறட்சியான காலங்களிலும் நம்மை திருப்தியாக்குகிறார். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவரே, நீர் தேவனால் அனுப்பப்பட்டவர். தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.